Hello friends, 11th standard ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் இன்றைக்கி நடந்து முடிஞ்சது. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கானது நம்ம பார்த்துடலாம். இந்த வருஷத்துக்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது உங்களுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடும். 20 அதாவது ஒன்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 10 ஒன்வேர்டு கேட்குறாங்க. அந்த 10 ஒன்வேர்டு முடிஞ்சதுக்கப்புறமா 5 2 மார்க் கொஸ்டின், 5 3 மார்க் கொஸ்டின், அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னம்னா 3 5 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. 5 2 மார்க் கொஸ்டினுக்கு நீங்கள் என்னென்ன பார்த்துருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். வாட் இஸ் கம்ப்யூட்டர், கணிப்பொறி என்றால் என்ன, வாட் இஸ் டேட்டா, செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் ப்ரோக்ராம் கவுண்டர். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். அதுமாதிரி கொஸ்டின் நம்பர் 15 இருக்கக்கூடிய வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ்டு இன் கம்ப்யூட்டர், அது ஒன்று. அடுத்து கொஸ்டின் நம்பர் 70 கம்பல்சரி கொஸ்டினில் வாட் இஸ் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டினில் நேம் எனி 3 அவுட்புட் டிவைசஸ். இதெல்லாம் பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி கொஸ்டின் நம்பர் 20 இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஷியேட் PROM அண்ட் EPROM, இது வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 22 இருக்கக்கூடிய ரைட் அண்ட் நோட் அண்ட் மல்டி ப்ராசஸிங், அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து ரைட் அண்ட் நோட் அண்ட் ரீசைக்கிள் பின், அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஸ்டின் நம்பர் 24 கம்பல்சரி கொஸ்டினில் டிஃபரன்ஷியேட் காப்பி அண்ட் மூவ் வந்து கேட்டிருக்காங்க. 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் லாஸ்ட் இயரில் நம்ம பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போட்டது தான். உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 25 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் த வேரியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், அது ஒன்று. அடுத்து கொஸ்டின் நம்பர் 26 இருக்கக்கூடியதில் செகண்ட் ஒன் எக்ஸ்பிளைன் த டைப் ஆஃப் ரோம், அது வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 27 பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு கொஸ்டின் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அல்காரிதம் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது ஏன்னா ஃபஸ்ட்டு 6 லெசன் சொல்லும்போது இப்போ நான் சொன்ன இந்த 3 படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 3 கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதுபோக இது 6யுமே படிச்சுக்கோங்க. இல்லை இது மட்டும் போதும் அப்படிங்கிறது நான் சொல்ல மாட்டேன். இதெல்லாம் உங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இது தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் 2 பேருக்குமே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க்கு டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.